எம்ஜிஆர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு அவங்ககிட்ட சொல்லி அவங்க சமாதானம் அடையலை. அதில் அவர் கொஞ்சம் மனம் கசந்தார். எம்ஜிஆர் வந்து ஆர்எஸ்எஸ் மீது எனக்கு மரியாதை குறைந்து விட்டது, இப்படி செய்து வந்து இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது, 2 இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மதத்தையும் அரசியலையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, மதவாதிகள் வந்து அதை புரிஞ்சுக்கிடணும், அப்படி செஞ்சால் வந்து மாநிலங்களில் அமைதி போகும், தமிழ்நாட்டில் அமைதி சீர்குலைவதற்கு நான் வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இதெல்லாம் எம்ஜிஆர் சொன்னது குறிப்புகள் இருக்கு. எல்லாவற்றையும் சேர்த்து சங்கி என்று சொல்கிறார்கள். அதை நீங்க வந்து கெட்ட வார்த்தை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் வந்து சில நேரங்களில் அது கிண்டலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு அரசியல் பகடின்னு வேணா வச்சுக்கலாம். பிஜேபி ஆதரவாளர்கள் சங்கின்னு சொல்றதை விட அது எப்படி வச்சுக்கலாம்னா சங் பரிவார அமைப்புகள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐஸ்வர்யாவே அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. லால் சலாம் படம் அதுல நடித்ததால வந்து ரஜினிகாந்துக்கு ஆர்எஸ்எஸ் பேர்லயோ கொள்கை பேர்லயோ நம்பிக்கை இல்லாம போக வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் முடிவுல மோடி தான் வருவார் அப்படின்லாம் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. இந்திய வாக்காளர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக மிக விழிப்பானவர்கள், புத்திசாலியானவர்கள். ரஷ்யாவில் இருந்து வந்த ரகசிய மை, அந்த மையை வச்சா வந்து அழிஞ்சிடும், மீண்டும் மீண்டும் கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை வைத்துத்தான் வந்து இந்திரா காந்தி ஜெயித்தார். எனவே மோடி அவர்கள் வந்தால் தேர்தலே நடக்காது, இல்லை வந்து இந்தியாவில் சர்வாதிகாரம் தலை தூக்கி விடும், அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. அப்படியான வாய்ப்பெல்லாம் கிடையாது. மோடி வந்தால் நாம் விரும்பாத பல விஷயங்கள் நம் மீது திணிக்கப்படும். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நீட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணி நம்ம வேணான்னு விட்ட மெத்தட் தான். பேர் தான் வேற, அப்ப பெட்டுன்னு பேரு. மோடி இன்னமும் அதிக மெஜாரிட்டியோட வந்தால் நாம் விரும்பாத பல விஷயங்கள் தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்படும் என்பதுதான் எனது பார்வை. அது போக 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஆட்சி நீடிப்பதே ஜனநாயக விரோதம். கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டோம், 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு மோடி சொல்றாரு. என்னத்துக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து புகை குப்பியை வீசி தானாஷாகி நகி சலேகி வேலையில்லா திண்டாட்டத்தை கண்டிக்கிறோம்னு ஏன் வராங்க? பிஜேபி வந்து அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி தான், அதை மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க ஹார்டு இந்துத்துவா, இவங்க சாஃப்ட் இந்துத்துவா, பல வகையில வந்து பொருந்தி போற ஒரு அணிதான். பிஜேபி இல்லாம அதிமுக மட்டும் ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட ஓட்டு வங்கினால ஜெயிக்க முடியாது. வணக்கம். வணக்கம் திரிஷா. சங்கி என்பது கெட்ட வார்த்தையா? அப்படி சொல்ல முடியாது. காரணம், சங் பரிவார அமைப்புகளை மொத்தமாக குறிப்பிடுகிற ஒரு சொல். சங் பரிவார அமைப்புகள் என்பது நிறைய, அதாவது நமக்கெல்லாம் தெரிந்த விஸ்வ இந்து பரிஷத், அதையெல்லாம் போக பஜரங் தள் எல்லாம் போக இன்னும் ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன. எம்ஜிஆர் காலத்தில் இந்து மஞ்ச் என்கிற ஒரு அமைப்பு இருந்தது, 1983. இந்த இந்து மஞ்ச் அமைப்பு சேர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 83ல் எம்ஜிஆர் முதல்வர் தமிழ்நாடு ஹவுஸுக்கு போகும்போது அவரிடம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்காம சுற்றி நின்று தமிழ்நாட்டில் 10-15 ஆர்எஸ்எஸ்காரர்களை சுட்டு கொன்று விட்டார்கள், நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு கோஷங்கள்லாம் எழுப்பினார்கள். எம்ஜிஆர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு அவங்ககிட்ட சொல்லி அவங்க சமாதானம் அடையலை. அதில் அவர் கொஞ்சம் மனம் கசந்தார். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ அண்ணா பத்திரிக்கை, அண்ணாவில் வந்து அவரோட பேட்டியை பிரசுரித்தோம். இந்த மாதிரி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு முதலமைச்சர் வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும், அதுவும் நடக்காத சம்பவத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்படி செய்து எப்படி இந்து மதத்தை காப்பாற்ற முடியும், எனக்கு ஆர்எஸ்எஸ் மேல இருந்த ஒரு மரியாதையே குறைஞ்சு போச்சு, எல்லாம் இன்னமும் அண்ணா பத்திரிகையில நீங்க படிக்கலாம். இந்த இந்து மஞ்ச் அமைப்பு இப்ப இருக்கான்னா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எங்கேயுமே அதை பத்தி கேள்விப்படல. ஆர்எஸ்எஸ் மீது மரியாதை குறைந்து விட்டதுன்னு சொல்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆர்எஸ்எஸ் மீது எனக்கு மரியாதை குறைந்து விட்டது, இப்படி செய்து வந்து இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது, 2 இடத்துல சொல்லியிருக்காரு. அதாவது நான் 80ல் பத்திரிகையாளங்க, 82 வந்து மண்டைக்காடு கலவரம், 82 மண்டைக்காடு கலவரத்துல தார்லிங்க நாடார் அண்ணாச்சி தான் ரொம்ப அந்த பகுதியில் இந்து முன்னணியில
பெரிய ரொம்ப மரியாதைக்குரியவர். எனக்குமே பெர்சனலாவே அவரை நல்லாவே தெரியும். அவங்க நேரா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எம்ஜிஆரை வந்து பார்த்தாங்க. இங்க முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்த்து அவர்கள் தரப்பு குறைகள், நியாயங்கள் இதெல்லாம் சொல்லும்போது அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை. காவல்துறை மானிய கோரிக்கையின் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மதத்தையும் அரசியலையும் ஒன்னா சேர்க்கக்கூடாது, மதவாதிகள் வந்து அதை புரிஞ்சுக்கிடணும், அப்படி செஞ்சா வந்து மாநிலங்கள்ல அமைதி போகும், தமிழ்நாட்டில் அமைதி சீர்குலைவதற்கு நான் வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இதெல்லாம் எம்ஜிஆர் சொன்னது குறிப்புகள் இருக்கு. எனக்கே இவ்வளவு துல்லியமா ஞாபகம் இருக்குன்னா, நான் பத்திரிகையாளனாகி அதுதான் இப்போ 2வது 3வது வருஷம். எதற்காக நான் இது சொல்றேன்னா, அமைப்புகள் நிறைய ஒரு பொதுவாக இப்போ திமுகவோட துணை அமைப்பா வந்து எம்ஜிஆர் மன்றம் இருந்துச்சு. எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி வந்து அப்படி துணை அமைப்பு கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவே தான் வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான மனத்தாங்கலின் முதல் படி. முத்து மன்றம் வந்தோடனே அது துணை அமைப்புன்னு அறிவிச்சாங்க. ஸோ இதுல பாரபட்சம் காட்டப்படுகிறதுன்னு எம்ஜிஆர் கருதினாரு. அதிமுக பிறந்தது. இப்படி பல துணை அமைப்புகள் கட்சிக்கு இருக்கும், நமக்கே கூட தெரியாம இருக்கும். எல்லாவற்றையும் சேர்த்து வந்து திமுக இல்லைன்னா திக இப்படி நம்ம சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் சேர்த்து சங்கி என்று சொல்கிறார்கள். அதை நீங்க வந்து கெட்ட வார்த்தைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் வந்து சில நேரங்களில் அது கிண்டலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு அரசியல் பகடின்னு வேணா வச்சுக்கலாம். ரஜினி சொல்லியிருக்காரு, அப்படி ஒன்னும் ஐஸ்வர்யா அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லல. பல மதங்களின் நம்பிக்கை இருப்பவர்கள் சங்கி என்று சொல்லலாமா அப்படின்னா மத நம்பிக்கை இருப்பவர்கள், இன்னும் சொல்ல போனா பாஜக ஆதரவாக இருப்பவர்களை சங்கி என்று சொல்லலாமா? இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யா அவர்கள் சொன்னதை அந்த பேட்டியை நானும் படித்தேன். அதுக்கு பிறகு திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூறிய விளக்கத்தையும் நான் படித்தேன். பிஜேபி ஆதரவாளர்கள் சங்கின்னு சொல்றதை விட அது எப்படி வச்சுக்கலாம்னா, சங் பரிவார அமைப்புகள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு உங்களுக்கே தெரியும், மெம்பர்ஷிப்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு ஷாக்கா அட்டன் பண்ணாலே யூ ஆர் பிரிசியூம் டு பி எ மெம்பர். சின்ன வயதுல நிறைய பேர் ஷாக்கா அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு அமைப்பு, ஒரு 20-30 பேர் கிராமம், ஒரு பெரிய கிராமத்துல வந்து அவங்க உடற்பயிற்சி எல்லாம் செய்யும் போது அதனால் ஈர்க்கப்படுகிற இளைஞர்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. அட்டன் பண்ணாலே போதும். அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் விதி. அதுக்கு மெம்பர்ஷிப்பே கிடையாது. முதல்ல வந்து 77 ஜனதா ஆட்சி வருதா, ஜனதா ஆட்சி வந்த உடனே அப்போ வந்து பாரதிய ஜனசங்கம், இன்றைய பாரதிய ஜனதாவுக்கு தாய் ஸ்தாபனம், எல்லாமே ஜனதால ஒரு அங்கம். ஜனதா காமன் பேனர்ல எல்லாரும் அவங்கவுங்க ஐடென்டிட்டியை விட்டுட்டு தான் அதுல சேர்றாங்க. இந்திரா காந்தி எதிர்ப்புங்கிற ஒற்றை முழக்கத்துல எப்படி இப்ப இந்தியா கூட்டணி மோடி எதிர்ப்புங்கிற ஒற்றை முழக்கத்துல இருக்கோ அதே மாதிரி. ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல வந்து அவங்க தொடர்ந்து இயங்கி கொண்டே இருந்தார்கள். அதாவது பாரதிய ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள். அது வந்து பெரிய மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியது. மொராய் தேசாய் வந்து அதை கண்டித்தார். கண்டிக்கும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து இயக்கம் தான், அது வந்து மெம்பர்ஷிப் கிடையாது. ஜனதா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, மெம்பர்ஷிப் இருக்கு. ஜனதா பார்ட்டியில இருக்கவங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்ற உரிமை கிடையாது. இந்த வாத பிரதிவாதம் வலுக்க 79 வந்து ஜனதா ஆட்சி வந்து கவிழ்ந்ததுக்கு அது ஒரு காரணமா போச்சு. இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் சரியா வராதுன்னு மக்கள் மத்தியில ஒரு உணர்வு ஏற்பட்டது. மீண்டும் இந்திரா காந்தியே வந்தாங்க 80ல. இதெல்லாம் தான் வரலாறு. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இயக்கங்கள் இருக்கும்போது அதுல அபிஷியலா மெம்பரா சில இயக்கங்கள் சேர்க்காமலும் இருக்கும், சில இயக்கங்கள் சேர்த்தும் இருக்கும். ஒட்டுமொத்தமாக வர்ணிப்பதற்கு இப்படியான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதிகபட்சம் ஒரு அரசியல் பகடி. அது ஐஸ்வர்யாவே அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. லால் சலாம் படம் அதுல நடித்ததால வந்து ரஜினிகாந்துக்கு ஆர்எஸ்எஸ் பேர்லயோ அதன் கொள்கை பேர்லயோ நம்பிக்கை இல்லாம போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இயக்கங்களையும் நல்ல கொள்கைகள் இருக்குங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட பல பணிகளை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். இப்போ கொல்லத்துல நடந்த ஆர்எஸ்எஸ் பேரணி இதுல நேரடியாக பார்த்துருக்கேன். எனக்கும் நிறைய ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் இருக்காங்க. விஜயபாரதத்தோட எனக்கு நேரடி தொடர்புலாம் இருந்திருக்கு. அது வந்து நம்ம அதுக்காக அவங்களோட சித்தாந்தங்களை எல்லாம் நீங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால முழுசும் மோசமான ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முக்கியமா நீங்க மோடி ஆட்சி பத்தி சொன்னீங்க. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே வராது, சர்வாதிகாரம் வந்துடும் அப்படின்னு காரிய சொல்றாரு. அதை நோக்கி நாடு போய்கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு சாத்தியங்கள் நிறைய தெரிகின்றன இந்த நிலையில். அப்படி வந்தா நீ தேர்தல் வராது, முழுக்க கொடுங்கோல் ஆட்சி வந்துடும், சர்வாதிகார ஆட்சி வந்துடும் அப்படின்னா சொல்றதுங்கிறது ஒரு தேர்தலுக்கான ஒரு பிரச்சார உத்தியா இல்ல அது குறித்த அச்சமா? ஒரு அரசியல் நிலைப்பாடு. அதாவது இதுல வந்து தேர்தலுக்கு பிறகு இவர் தான் வருவார், அவர் தான் வருவார், நம்ம எத்தனையோ கணிப்புகள் சொல்லியிருக்கோம். நீங்களும் நானுமே பத்திரிகையாளர்களாக பல கணிப்புகள் வெளியிட்டிருப்போம். அதுல ஏராளமான கணிப்புகள் தவறியும் போயிருக்கோம். எல்லா கணிப்புகளும் வந்து வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது.
இந்திய வாக்காளர்கள் தான் கணிப்பதற்கு கஷ்டமானவர்கள்னு பிரணாய் சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய தேர்தல் கணிப்புகளின் தந்தை. ஏன்னா இவங்க வந்து மாத்தி மாத்தி திங்க் பண்ணுவாங்க. இந்திரா காந்தி தான் வருவாங்க அப்படின்னு அடிச்சு சொன்ன காலகட்டத்தில் வந்து மொராய் தேசாய் வந்தாரு. 2004 வாஜ்பாய் தான் வருவாரு அப்படின்னு அடித்து சொல்லப்பட்ட காலம். இந்தியா ஷைனிங் கேம்பெயின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிரமோத் மகாஜன். கிட்டத்தட்ட அந்த கேம்பெயின் மாதிரி தான் இப்போ அயோத்தி ராமர் கேம்பெயின் நடக்குது. இந்தியா இதே மாதிரி தான் மோடி கேரண்டின்னு வரிசையா விளம்பரம் வர மாதிரியே தான் 2004 வந்து இந்தியா ஷைனிங் விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து தனிப்பெருங்கட்சியா தான் பாரதிய ஜனதா வந்தது. மன்மோகன் சிங் பிரதமரானார். 10 வருஷம் காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸ் வந்தது. யூபிஏ ஒண்ணு. காங்கிரஸ் வந்து வரல. தனிப்பெருங்கட்சியா பாரதிய ஜனதா தான் வந்தது. தனிப்பெருங்கட்சியா காங்கிரஸ், பாரதிய ஜனதா தான் வந்தது. காங்கிரஸ் கட்சி 140 இடம் தான். ஆமா, மாநில கட்சிகள் பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலைமையில இருந்த மாநில கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தது. ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் தான், ப்ரீ போலும் கிடையாது. அப்போ வந்து யூபிஏ 1 கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காம மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார். எந்த காலத்துல ஒரு லோக்சபால நின்று ஜெயிச்சதே கிடையாது இன்றைய வரைக்கும். இப்போ இந்த அவர்கிட்ட முடிய போகுது. இப்போ இந்த 56 ராஜ்யசபா சீட்டு இப்போ தேர்தல் அறிவிக்கிறாங்களே, அதுல மன்மோகன் சிங் டேம் வந்து முடிய போகுது. மீண்டும் எம்பி ஆவாரான்னு நமக்கு தெரியாது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தேர்தல் முடிவுல மோடி தான் வருவார் அப்படின்லாம் உறுதியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு அச்சத்தை கொடுப்பது என்னன்னா, திரு மோடி தொடர்பான விமர்சனங்கள் தொடர்ந்து அவர் 2வது முறை ஆட்சிக்கு வந்த போதே அது போன்ற ஒரு விமர்சனம் வரப்பட்டது. ஒரு நாடு ஒரு தேர்தல், இல்லை ஒரே ஆட்சி, அதிபர் முறையை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது, இப்போ வந்து தேர்தலே வராது அப்படின்லாம் சொல்றது அப்படிங்கிறது மக்களை ஒரு விதத்தில், நீங்க சொன்னீங்க பிரச்சார உத்தி அப்படின்னு, இது ஒரு நிலைப்பாடு, தேர்தல் நிலைப்பாடு, அது மக்களை ஒரு அச்சுறுத்துறது. இது ஒரு வகையில ஐயோ நம்ம தேர்தலே கிடையாதோ, இனிமே நம்ம வந்து நம்ம ஜனநாயக குறை ஒழிக்காதோ அப்படின்னு மக்களுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு தயாரிப்பை கொடுப்பது சரியா? மக்கள் அப்படி எல்லாம் பயந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்திய வாக்காளர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக மிக விழிப்பானவர்கள், புத்திசாலியானவர்கள். 52ல தேர்தலே நடத்த முடியாது இந்தியாவிலன்னு சொன்னதுதான். உலக நாடுகள் வந்து இந்த இவ்வளவு பெரிய நாட்டுல, இவ்வளவு மொழி மதம் கலாச்சார பின்னணி கொண்ட நாட்டுல எப்படி தேர்தல் சாத்தியம் என்று சொன்னவர்கள் தான். நம்ம தேர்தல் ஆணையத்தின் நம்மளோட மூதாதையர்கள், நம்மளோட மூத்த முன்னோடிகள்லாம் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தினார்கள். இன்றைய தேதி வரைக்கும் பல சந்தேகங்களை கிளப்பிட்டே தான் இருக்காங்க. ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பேர்ல, அந்த காலத்துல வந்து ஓட்டு சீட்டை வந்து கள்ள ஓட்டு போட்டுருவோங்கிற முறையில. இப்ப இந்த மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அவங்க தாத்தா செங்கை சிவா வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பருங்க. ஒரு காலகட்டத்துல அவருகிட்ட நான் கேட்பேன், சும்மா மனம் விட்டு பேசுவோம், கள்ள ஓட்டு போடுறது மூலமா ஜெயிக்க முடியுமா? இது ஒரு தடவை ஒரு விவாதம். அவர் என்ன சொன்னாருன்னா, ஜெயிக்க முடியாதுங்க, ஆனால் ஓட்டுப்பதிவு முடிவதற்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கும் இடையில ஒரு 30 நாள் இடைவெளி வரும், இல்லை 20 நாள் இடைவெளி வரும். அப்ப நம்ம கட்சிக்காரனே வந்து நம்மகிட்ட, நம்ம ஃபேமிலியில, அண்ணி நான் எவ்வளவு சொன்னேன், இவ்வளவு ரூபாய் செலவழிச்சா ஒரு 50 ஓட்டு கூட போட்டிருந்திருக்கலாம், ஒரு 10 பேர் அண்ணி நம்ம போட்டிருந்தா 500 ஓட்டு வந்திருக்கும், அண்ணன் தான் ரூபா கொடுக்க மாட்டேன்ட்டாரு என்று சொல்லி அந்த 20-25 நாளையும் நம்மளை தோல்வியின் விளிம்புக்கே கொண்டு போய் தள்ளிடுவாங்க. இதுக்கு இந்த தொல்லைக்கு பயந்தே வந்து அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க. கள்ள ஓட்டு போட்டு எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அவர் ஒரு கணக்கு சொன்னாரு, மொத்தம் 2 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு பதிவாகும் போது ஒரு ஓட்டுல கூட வெற்றி தோல்வி அமைஞ்சிரும். அப்ப கள்ள ஓட்டு போட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? ஒரு பூத்துல வந்து எல்லா கட்சியோட ஏஜென்ட்டும் உட்கார்ந்துருப்பான், ஒவ்வொருத்தரும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பேரு பட்டியல் எல்லாம் சரி பாப்பா. மாற்று ஓட்டு வேணா ஏதாவது போட முயற்சி பண்ணலாம், அதாவது இன்னாருக்கு பதிலாக இன்னார். ஆனால் வந்து ஒருவரே கள்ள ஓட்டு போடுறது சாத்தியம் இல்லை. எங்க கல்லூரி காலகட்டத்தில் வந்து காமராஜ் தான் ஜெயிப்பார் அப்படின்னு தான் வந்து பெரிய ஊடக வெளிச்சம். அப்போ டிவி எல்லாம் கிடையாதுங்க. காமராஜ் ஜெயிக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போய் காமராஜை பார்த்துட்டு வந்துட்டாங்க, அவர் தான் முதல்வர்னு. திமுக 184 இடம். 184 இடம் வந்த உடனே ஜெயகாந்தன் ஒரு பத்திரிகை வச்சிருந்தார், ஜெயபேரிகின்னு பேரு. அதுல வந்து ஒரு செய்தி, ரஷ்யாவில் இருந்து வந்த ரகசிய மை, அந்த மையை வச்சா வந்து அழிஞ்சிரும், மீண்டும் மீண்டும் கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம், இதை வைத்துத்தான் வந்து இந்திரா காந்தி ஜெயித்தார். இதுதான் செய்தி. காமராஜ் அதுக்கு பதில் சொன்னாரு, மையாவது பொய்யாவது ஜனங்க நமக்கு ஓட்டு போடல, அவ்வளவுதான். வாஸ்தவமா தோல்வி எல்லாமே வந்து வாக்காளர்கள் ஓட்டு போடாததால வருதே தவிர புறக்கரணிகளால் வருவது இல்லை. எனவே மோடி அவர்கள் வந்தால் தேர்தலே நடக்காது, இல்ல வந்து இந்தியாவில் சர்வாதிகாரம் தலை தூக்கி விடும், அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. அப்படியான வாய்ப்பெல்லாம் கிடையாது. மோடி வந்தால் நாம் விரும்பாத பல விஷயங்கள் நம் மீது திணிக்கப்படும். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. என்னது? பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம முன்னேறிய மாநிலங்க, இப்போ உதாரணமா
நீங்க நீட் எடுத்துங்க. இப்ப நீட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணி நம்ம வேணான்னு விட்ட மெத்தட் தான். பேர் தான் வேற. அப்ப பெட்டுன்னு பேரு. என் காலத்துல வந்துங்க எக்ஸாமே கிடையாது, வெறும் இன்டர்வியூ தான். நீங்க பியூசி எழுதணும், அதுக்கு பிறகு வந்து இன்டர்வியூ, மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ தான். ஏகப்பட்ட முறைகேடுகள் நடப்பதாக புகார். எம்ஜிஆர் ஆட்சி வந்த உடனே ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஒரே எக்ஸாம் 100 மார்க், அதுல என்ன தகுதியோ அதுக்கு தகுதி பட்டியல், மெடிக்கல் என்ட்ரன்ஸ், மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம், மெடிக்கல் அட்மிஷன் எல்லாம். என்னங்க அப்போ படிச்சதெல்லாம் வேஸ்டா? 12 வருஷம் நாங்க படிச்சுட்டு ஒரே ஒரு எக்ஸாம்ல நீங்க டிசைட் பண்ணுவீங்களாங்கிற பெரிய பிரச்சனை வந்தோன்னா பாதிக்கு பாதி, பெட்டு மார்க்ல பாதி, இதுல ஸ்கூல் மார்க்ல பாதி, அதுல தகுதி பட்டியல், அதுவும் ஃபெயிலியர். கடைசியில் ஜெயலலிதா வந்து எல்லாமே வேண்டாம், வெறும் வந்து ஸ்கூல் மதிப்பெண் அடிப்படையில் தகுதி பட்டியல். பிற மாநிலத்துக்கு பொருந்தாம இருக்கலாம், நம்ம மாநிலத்துக்கு இது பொருந்தும். என்ன காரணம்னா நம்ம பழைய மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து அதெல்லாம் வேணான்னு விட்டது. இவங்கெல்லாம் யாருமே இன்னும் அந்த லெவலுக்கே வரவே இல்லை, பின்தங்கிய மாநிலங்களா இருக்காங்க. ஆனா அவங்களுக்காக நம்மளும் இந்த சுமையை சுமக்க வேண்டியது இருக்கு. அப்போ நீட்டுங்கிறது விரும்பிய மாநிலங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் சரியாக இருக்கும். ஆனால் அப்படி வந்து மத்திய அரசு அப்படி விரும்பாது. ஏன்னா அவங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வச்சுட்டாங்க, தேசிய தேர்வுகள் முகமை. எல்லாத்துக்குமே அக்ரிகல்ச்சர் கூட இனிமேல் வந்து காமன் டெஸ்ட் வரப்போகுது. இப்படி எல்லாத்துக்குமே காமன் டெஸ்ட், எல்லாத்துக்குமே வந்து தேசிய கல்விக் கொள்கை, 5வது வகுப்புல பரீட்சை, 8வது வகுப்புல பரீட்சை இடைநிற்றல் அதிகமாகும். எங்க காலத்துல இருந்ததுங்க அது. இஎஸ்எல்சி வந்து நான் பரீட்சை எழுதணும், போர்டு எக்ஸாம், அதெல்லாம் வேணான்னு விட்டொழிச்ச விஷயங்களை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம தலையில திணிப்பாங்க. மோடி இன்னமும் அதிக மெஜாரிட்டியோட வந்தால் நாம் விரும்பாத பல விஷயங்கள் தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்படும் என்பதுதான் எனது பார்வை. அது போக 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஆட்சி நீடிப்பதே ஜனநாயக விரோதங்க. ஏன்னா அந்த ஆட்சியோட தவறுகளை நம்ம எப்பதான் கண்டுபிடிக்க? அப்ப இந்த ஆட்சி தவறே செய்யலையா? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்ல எந்த தவறுமே நடக்கலையா? இந்தியாவில் வந்து பெரும்பகுதி அவங்க ஆள்றாங்க. அப்ப இந்தியாவோட பெரும்பகுதி வறுமையே இல்லாமல்லாம் இருக்கணும். ஏன் வந்து அங்கிருந்து இங்க இருந்து வந்து வேலை தேடி இங்க வராங்க? 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்துரும், 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துரும்னு மோடி சொல்றாரு. என்னத்துக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து புகை குப்பியை வீசி தானாஷாகி நகி சலேகி வேலையில்லா திண்டாட்டத்தை கண்டிக்கிறோம்னு ஏன் வராங்க? அந்த கேஸ் என்னாச்சு? அது பாட்டுக்கு அது மறைஞ்சு போச்சு. இப்ப பீகார் நிதிஷ்குமார்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். வாட் அபவுட் பார்லிமெண்ட் இன்சிடென்ட்? புகை குண்டு வீசினவங்க அவங்க அது என்ன வீசினாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு விசாரணை யாருக்காவது தெரியுமா? யாராவது கவலைப்படுறோமா? அப்போ ஒரு ஆட்சி செய்கிற தவறுகளை வெளிக்கொண்டு வருவதற்காவது ஆட்சி மாற்றம் ஏற்படும். தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் இப்போ? திமுக கிட்டத்தட்ட அதே கூட்டணியில தொடருது, அதே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அதே இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு. அதிமுக தத்தளிச்சிட்டு இருக்கா, இல்லை அதிமுக தன்னுடைய பலத்தை வைத்துக் கொண்டே திமுக அணிக்கு ஒரு சரியான சவாலாக வருகின்ற மக்களவை தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கூட்டணி பலம் இல்லாம தமிழ்நாடு அரசியல் கிடையாதுங்க. ஒரே ஒரு முயற்சி, ஜெயலலிதா எடுத்த முயற்சியை தவிர 67ல இருந்து இன்னை வரைக்கும் கூட்டணி தான். திமுகவும் கூட்டணியின் பலத்தை நம்பிதான் நிக்குது களத்துல. தனியா நிப்பாங்களா? அவங்க நிக்க மாட்டாங்கல்ல. அதிமுகவுக்கும் கூட்டணி தேவை. கூட்டணி தேவைன்னா இருக்கிற ஓரளவுக்கு 3% 4% ஓட்டு வங்கி இருக்கிற கட்சி எல்லாமே திமுக கூட்டணியில இருக்கு. பிஜேபி வந்து அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி தான், அதை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா அவங்க ஹார்டு இந்துத்துவனா, இவங்க சாஃப்ட் இந்துத்துவா, பல வகையில வந்து பொருந்தி போற ஒரு அணிதான். ஆனா இவங்க வேணான்னு நினைச்சு ஒதுங்கியாச்சு. ஒதுங்கின பிறகு அதிமுகவுக்கான வாய்ப்பு ஒன்னே ஒண்ணுதான், பிஎம்கே. பிஎம்கே அந்த வாய்ப்பை அதிமுகவோட சேர்வது என்று முடிவெடுத்தால் அந்த தர்மபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான பகுதியில் அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 7 தொகுதி இருக்காங்க. இந்த 7 தொகுதிகளில் பிஎம்கே ஓட்டு 16-17% வரும் அந்த ஏரியால. இன்னும் சொல்லப்போனா தர்மபுரியில 20க்கு மேல வரும். அதிமுகவுக்கும் வந்து 20க்கு மேல வரும். அப்ப திமுக கூட்டணிக்கு அந்த பகுதியில அது சரியான சவாலா இருக்கும். பிஎம்கே என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அது தெரியலையே. பிஎம்கே வந்து கடைசி நேரம் வரைக்கும் பேர அரசியல்ல ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னா, இப்ப உதாரணமா தர்மபுரியில பிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணின்னு வச்சா தர்மபுரியில பிஜேபிக்கும் பெரிய ஓட்டு வங்கி கிடையாது. கோயம்புத்தூர்ல பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இருக்கு, தென்காசியில இருக்கு, நாகர்கோவில் இருக்கு. ஆனா அங்க வந்து பாமகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. ஒரு ஓட்டு வங்கி இன்னொருவருக்கு ஈடு கொடுத்து வெற்றியை நோக்கி போகணும்ல. அந்த வாய்ப்பு வந்து பிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் சேர்த்து கிடையாது. பிஎம்கேக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்து இருக்கு. அதனால பிஎம்கே எடுக்கிற முடிவு, அவங்க தனியா நிக்கிறது, நாங்க 2026ல தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு போனாங்கன்னா
அதிமுக பலவீனப்படும். டிஎம்கே உடைய முடிவுல தான் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றீங்க. பிஎம்கே கீ அதுல குறிப்பா. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கான ஓட்டு வங்கி சரிவு தென்படுது, கண்ணுக்கு எதிர தென்படுது. தென் மாவட்டங்கள்ல தென்காசி டு நாகர்கோயில் அந்த பகுதியில் பிஜேபி வளர்ந்திருக்கு. சிவகங்கை டு தனுஷ்கோடி அந்த பகுதியிலும் பிஜேபி வளர்ந்திருக்கு. கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற பகுதிகளில் பிஜேபிக்கு ஏற்கனவே ஒரு 2-3 தேர்தலாவே அவங்களோட வளர்ச்சி நமக்கே தெரியுது. அப்போ பிஜேபியும் அந்த சொந்த வளர்ச்சியை வைத்து தொகுதியை ஜெயிக்க முடியுமானா கஷ்டம். இப்ப நாகர்கோயில் பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல கேண்டிடேட், அவருக்கு இந்து முன்னணி காலகட்டத்திலிருந்து பெரிய செல்வாக்குள்ள ஒரு தலைவர். கம்யூனிட்டி வைஸும் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஓட்டு வங்கி இருக்கு. ஆனால் எதிர்த்து நிற்கும் போது திமுக, கம்யூனிஸ்டுகள், அது போக வந்து காங்கிரஸ், நேஷனல் பார்ட்டி, அங்க குமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. இந்த 3 ஓட்டு வங்கியும் சேர்த்து பிஜேபியோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, பிஜேபி பலவீனமா தெரியும். ஈவன் தோ கேண்டிடேட் வந்து நல்ல அறிமுகமான கேண்டிடேட்டா இருந்தும் அப்போ பிஜேபிக்கு அதிமுக ஓட்டு வங்கி கை கொடுக்கும் அந்த இடத்துல. இப்போ வந்து அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லுது. அது அவங்க மீண்டும் 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 திருப்பி ஜெயக்குமார் அதை தெளிவுபடுத்திட்டே போறாரு. தேர்தலில் என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம பார்த்ததுதான். ஆனாலும் வந்து இந்த அளவுக்கு தெளிவுபடுத்திய பிறகு சேருவார்களாங்கிறதுல எனக்கு பர்சனலா ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, பிஜேபி இல்லாம அதிமுக மட்டும் ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட ஓட்டு வங்கியினால ஜெயிக்க முடியாது. ஏன்னா கம்பைன்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ் வந்து எனிவேர் பிட்வீன் 35 to 40%. வருஷத்துக்கு முடிச்சுட்டு 35% வச்சுக்கினாலும் எதிரணிக்கு அதுக்கு மேல ஓட்டு வேணும். அந்த ஓட்டு வங்கி வேணும்னா கண்டிப்பா பாமக வேணும். அதாவது இந்த குறிப்பிட்ட பகுதி அந்த கெடிலம் ரிவரை வச்சுதாங்க பாமக ஓட்டு வங்கி பிரியுது. கெடிலம் ஆற்றுக்கு இந்த புறம் இருக்கிற விழுப்புரம், திண்டிவனம் இங்கெல்லாம் பாமக ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு. ஆனால் தருமபுரி, சேலம், இந்த கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் பாமக ஓட்டு வங்கி பழைய மாதிரியே தான் இருக்கு. அப்ப பாமகவுக்கு அதிமுக தேவை, அதிமுகவோட ஓட்டு வங்கி பாமகவுக்கு தேவை. என்ன முடிவு எடுக்க போகிறார்கள்ங்கிறது தான் நமக்கு தெரியல. பெரிய சேலஞ்சா இருக்குமோ அதிமுக பாமக எடுப்பதற்கு? சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. பாமக வந்து அவங்க பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ல பிஹெச்டி எல்லாம் வாங்கி அதுக்கு மேல ஏதாவது இருந்தா டபுள் பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ராஜ்யசபா சீட்டு கேட்பாங்க. அதை கொடுக்குற வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ராஜ்யசபா சீட் இருக்கு அடுத்த செக்மெண்ட்ல. இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு யாரு நம்ம தமிழ்நாட்டில் வேகன்சி கிடையாது. அடுத்த செக்மெண்ட்ல வேகன்சி இருக்கு. அப்ப ராஜ்யசபா கொடுக்குறேங்கிற முடிவுக்கு வரலாம். அங்கேயும் பிஎம்கேலையும் அந்த செயல்தை இப்போ ஏற்கனவே தலைவராக இருந்து இப்போது வந்து அன்புமணிக்காக அதை பதவியை விட்டு கொடுத்துருக்கிற மணி அவர்களுக்கும் ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன்ல அவங்க இருக்காங்க. ராஜ்யசபா தான் அதுக்கு பெட்டர் ரூட்டா இருக்க முடியும். பிஜேபி அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து கொடுக்காது. ஏன்னா பல மாநிலங்கள்ல பல டிமாண்ட் அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது அது கொடுக்குற வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த +1 அப்படிங்கிற நெகோசியேஷனுக்கு அதிமுக தயாராக இருக்கும். அதை வந்து தூண்டிலாக பயன்படுத்தி பாமகவை அதிமுக கடைசி நேரத்துல தன் கூட்டணிக்கு இழுத்துக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இழுத்துக்கொண்டால் வாசன் மாதிரியானவர்கள், இப்போ உதாரணமா மயிலாடுதுறை சீட்டை வாசனுக்கு விட்டு கொடுத்தால் மயிலாடுதுறையில பாமகவுக்கு தனிப்பட்ட ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஜெய் பீம் கான்ட்ரவர்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம சூர்யா நடிச்ச படம். அதுல வன்னியர்களை வந்து ரொம்ப இதா பேசிட்டாங்க அப்படின்னு பெரிய போராட்டங்கள்லாம் வெடித்த போது மிக அதிகப்படியான போராட்டங்கள் வந்து மயிலாடுதுறையில் தான் வெடிச்சது. அங்க ஓட்டு வங்கி இருக்கு அவங்களுக்கு. அதே நேரத்துல இவருக்கும் டெல்டா ஓட்டு வங்கி அங்க இருக்கு, வாசனுக்கும். ஸோ பட்டுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் ஒரு தொகுதி. ஏன்னா வாசன் ராஜ்யசபா மெம்பரா இருக்காரு, அவருக்கு இன்னும் டேர்ம் இருக்கு. அவர் எலெக்ஷன்ல போட்டி போட போறது இல்லை. கட்சியில இருந்து யாராவது ஒருத்தன் போட்டி போடுவான், அவனுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும்ல. அப்ப அதிமுக ஏற்கனவே இருக்கிற வாசனுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி, பாமக இருக்கிற ஓட்டு வங்கின்னு ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. அப்படின்னா பிஜேபி கூட்டணியிலிருந்து வாசன் வெளியில வர்றதுக்கும் பாமக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல் டூல், ஒரு பயன்படக்கூடிய ஒரு கருவி, அரசியல் கருவி. சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குழுமைக்காக திரு ஷியாம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.